இது யாருக்கும் கிடைத்திற்கரிய ஒரு பெரிய பேரு. மகா சன்னிதானம் அவர்கள் அந்த தாய்ப்பாசம் என்பது எந்த அளவிற்கு நமக்கு ஊட்டி ஊட்டி அவர்கள் வளர்த்தார்கள். நான் ஒரு முறை காசி மடத்திலிருந்து இங்கே தருமபுரத்திற்கு வந்திருந்தபோது, பரிகளத்தில் என்னை அவர்களோடு இரவு அத்தாளத்திற்கு அழைத்து சென்று ம் உணவு ஊட்டினார்கள். களித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவையமுது ஊட்டி அமரர்கள் சூடியிருப்பு அளித்துப் பெறும் செல்வமாக்கும் ஐயார நடித்தலமே என்பதும் கொப்ப அவர்களை நம்ம பக்கத்தில் நாம் இருத்தி அன்னைக்கு உணவு ஊட்டியது காசிவாசிக்கு கூட சற்று மனக்லேசத்தை ஏற்படுத்தியது. ஏன்பா உனக்கு அங்கே பரிகாரத்தில் சாப்பாடாம என்று அவர்கள் கேட்டார்கள். நான் அதை பற்றி ஒன்றும் விரிவாக ஆனால் அப்படி அந்த அளவிற்கு வெளிக்காட்டி கொள்ளாமல் நம் மீது அவர்கள் அந்த அனுபவத்தை அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அருளியனும் அன்பின் குழவி என்பதற்கு அந்த அருளானது தான் அன்பினுடைய இது அவர்களுடைய கருணை திறம். அதை அன்றைய நாள் அவர்கள் அதை வெளிப்படுத்தின. உணவு அருந்துகின்ற போதும் கூட அவர்கள் பேசிக்கொண்டு சாப்பிடுவார்கள். இது அவர்கள் எப்போவும் ஒரு இட்லி அல்லது ஒரு தோசை இதை சாப்பிட்டு அதையே ரொம்ப நேரம் மென்னும் இதுதான் நிதானமாக நம்ம இப்போ நான் தம்பிரானாக இருக்கின்ற போது பந்தியிலே நான் வேகமாக சாப்பிடுவேன். மற்ற தம்பிரானுங்க அதில் சீர்காழி பொன்னம்பல தம்பிரான் அவர்கள் பசுமடத்து சாமின்னு சொல்லுவாங்க. அவர் தான் காய்கறி எல்லாம் இங்கேயே விளைவித்து அதுதான் பந்திக்கு வரும். அவர்களை இலையில அந்தந்த இடத்த விரலால் அழுத்தினார்னா அதை வைக்கணும் பணிவிட. கறி கூட்டு வைப்போம். எனக்கும் கை எனக்கு போகிறோம். இந்த வயிற்று கேஸ்லாம் இங்கே சாப்பிடக்கூடாது, என் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் விளையாட்டை சொல்லுவார்கள். வேகமாக சாப்பிடவும் கூடாதுன்னு. அது மகாசனம் மெதுவாக சாப்பிடுகின்ற போது நம்ம அதுக்குள்ளே என்னப்பா அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டியா அப்படின்னாங்க. அப்பா சாமி அப்படின்னு இல்லை, இன்னொன்று வைடா அவனுங்க. மரத்தில் ஒரு பழக்கம் கையை காமிச்சோடனே அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு எதுவும் வைக்க மாட்டான். அதனால் வச்சுக்கிட்டே இருக்கிறத நமக்கு அவனுக்கு வயிறு போருங்கிற வரைக்கும் கையே எதுவும் காட்டக்கூடாது. காசிவாசி ஒரு முறை இங்கே வந்திருந்தார். அன்னைக்கு வியாழக்கிழமை நானும் அவரும் இங்கே பரிகளத்தில் அதுங்க நான் பந்திக்கட்டில் சாப்பிட்னா அவர் இங்கே வியாழக்கிழமைங்கிறதுனால பரிகளத்தில் அவருக்கு தயார் பண்ண சொல்லியிருந்தார்கள். சன்னியானா அப்போ அவங்களோட சாப்பிடல. ஒரே ஒரு இட்லியும் ஒரு கரண்டி உப்புமா வச்சுருக்கான். சரி அடுத்து வேறு ஏதாவது அங்கே இருக்குன்னு நினச்சிட்டு இப்போ கையை காமிச்சோடனே அவ்வளோதான், எல்லாத்தையும் முடிச்சுங்க. இவர் கூப்பிடவும் முடியல, கை தட்டி இதுங்க முடியல. அவன் வரவே இல்லை. அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டார் கை கழுவிட்டு. மறுநாள் காலையில் அங்கே சொன்னார். நான் அப்புறமா இங்கே வந்து ஃபோன் போட்டு நேற்று இது மாதிரி காசிவாசி இப்போ கை காமிச்சோடனே ஒரு இட்லியோட எழுந்திரிச்சு வர வச்சுட்டாரும். பாதி பசியோடு இங்கே வந்தேன்னு சொன்னாருன்னு சொன்னேன். அவ்வளோதான். சன்னியானத்துக்கிட்ட அவங்க சொன்ன உடனே அப்போ கண்ணனுங்கிறவன வேலையை விட்டு நிப்பாட்டி விட்டாங்க. அதுக்காக எப்படி வருவான் அவங்களுக்கு என்ன பசி வயிற்றுக்கு சிறிது வயிற்றுக்கு ஈயப்படுங்கிறது வந்து கொஞ்சோண்டு இல்லை, வயிறு சிறியது தான். ஆனால் அதுக்கு வந்து தீ மாதிரி இருக்கும்.